தக்ஷன் செஞ்ச யாகத்தில் சதிதேவி உயிர் விட்டாங்க அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த யாகத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன? சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் பகை வர காரணம் என்ன? தட்சன் யாகத்தை வீரபத்திரர் அழிக்கும் போது அப்போ அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன? இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பிரயாகை அப்படிங்கிற ஒரு இடம் உத்தரப்பிரதேசில் இருக்குது. இந்த இடத்தோட சிறப்பு என்னன்னா, கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 நதிகளும் ஒன்றாக சங்கமமாகும் இடம் இது. அதனாலேயே இது ஒரு புண்ணியமான இடமாக கருதப்படுது. ஆதி காலத்தில் இங்கு ஒரு பெரும் வேள்வி நடப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வேள்வியில் பங்கெடுக்க சனகாதி முனிவர்கள், சித்தர்கள், மகரிஷிகள் எல்லாருமே வந்திருக்காங்க. பிரம்மதேவரும் தேவர்களுடன் சேர்ந்து அந்த வேள்விக்கு வந்திருக்காரு. பிரம்மதேவரை பார்த்ததுமே அங்கிருந்த அனைவருமே பலவிதமான பாடல்கள் பாடி மரியாதை செஞ்சுருக்காங்க. அதன் பின் பிரம்மாவோட மனசிலிருந்து தோன்றிய பிரம்மாவோட மானச புத்திரர்கள் சொல்லப்படுற பிரஜாபதிகள் வந்திருக்காங்க. தேவர்கள், அசுரர்கள், யட்சர்கள், அனைத்து விதமான உயிரினங்கள் எல்லாருமே தோன்றதுக்கு காரணம் இந்த பிரஜாபதிகள் தானா. இந்த பிரஜாபதிகள்லேயே மிகவும் முக்கியமானவர் தான் தட்சன். பெரிய பெரிய சித்தர்கள், மகரிஷிகள், தேவர்கள் எல்லாம் பிரம்மாவுக்கு எப்படி மரியாதை கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதற்கு இணையான மரியாதை தட்சனுக்கும் கொடுப்பாங்களாம். இதனாலேயே தட்ச பிரஜாபதிக்கு ஒரு பெரும் கர்வம். பெரிய உயரான்மாக்கள் அவ்வளவு ஏன் கடவுளே நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு. திடீர்னு எப்பேறுபட்டவங்களையும் பயம் கொள்ள செய்யும் பெருத்த சங்குநாதம் விண்ணையே 2 பிளக்கும் அளவுக்கு கேட்டது. பலவிதமான வாத்திய முழக்கங்களும் கோஷங்களும் பெரும் ஆரவாரத்துடன் ஆயிரக்கணக்கான சிவகணங்களுடன் சிவபெருமான் சதிதேவியோட யாகம் நடக்கும் அந்த இடத்துக்கு வராரு. சிவபெருமான் வருகை தந்தா முனிவர்களும் தேவர்களும் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? எல்லோருமே ஆசாசையாக ஓடி போய் போற்றி துதிக்கிறாங்க. பிரம்மதேவர் கூட சிவபெருமானை வணங்கினாரு. ஆனால் தக்ஷன் மட்டும் மரியாதை செலுத்தவே இல்லை. எல்லோருமே சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்துறத பார்த்து மிகவும் பொறாமை கொண்ட தக்ஷன், என்னுடைய மகளை நான் சிவபெருமானுக்கு மனம் முடிச்சு கொடுத்துருக்கேன், அதனால் சிவபெருமான் எனக்கு மரியாதை கொடுப்பது தான் சரி அப்படின்னு தக்ஷன் நினச்சிட்டே இருந்திருக்காரு. ஆனால் உலகங்களை படைத்து காத்து அழிக்கும் சர்வலோக நாயகனான சிவபெருமான் அடியார்களோட அன்புக்கு மட்டும்தான் அடிபணிவாரே தவிர்த்து ஆணவத்துக்கு கண்டிப்பாக இல்லை. சிவபெருமான் தக்ஷனை கண்டுக்கவே இல்லை. பொறுத்து பார்த்துட்டு தக்ஷனால் தாங்க முடியல. ஆயிரக்கணக்கான பேர் நிறைஞ்சிருந்த அந்த சபையில் தக்ஷன் பேச ஆரம்பிக்கிறாரு. தேவர்களும் ஏன் பெரும் மகரிஷிகளும் என்னை வணங்குறாங்க, ஏன் அசுரர்கள் கூட எனக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. ஆனால் எப்போதும் இடுகாட்டில் சுற்றி திரிபவனும், பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் மத்தியில் இருப்பவனும், வயதான மாட்டோட தோல், யானையின் தோளும் மண்டவோடும் தனக்கு சொத்தாக கொண்ட சிவபெருமான் என்னை வணங்காமல் இருப்பது அது எப்படி தகும்? எந்த ஒரு தர்மத்தையுமே பின்பற்றாதவன், தன் மனம் போன போக்கில் அலையிறவன், ஒரு நெறிப்படி வாழாதவன், அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி திட்டிட்டு, இங்கிருக்கிற உயர்ந்த ஆன்மாக்களை கேளுங்கள், நான் சிவபெருமானையும் சிவகணங்களையும் சபிக்க போகிறேன். இவங்க யாரும் இனி எந்த ஒரு யாகத்துக்கும் மற்ற மங்களகரமான நிகழ்வுக்கும் இவர்கள் சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள். யாகத்தில் தேவர்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு உண்டான ஹவிஸ் உணவு வழங்கப்படும். ஆனால் சிவபெருமானுக்கு அது வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சாபம் போட்டிருக்காரு. ஹவிஸ் உணவு அப்படின்னா யாகம் செய்யும்போது குறிப்பிட்ட தெய்வத்தின் பேரையோ இல்லைனாக்கா சூரியன், சந்திரன், இந்திரன் இந்த மாதிரியான தேவர்களின் பேரையோ சொல்லி தானியங்கள், நெய் மாதிரியான உணவுப் பொருட்களை யாக குண்டத்தில் போடுவாங்க. இதுதான் ஹவிஸ் உணவு. எந்த தேவரோட பேரை சொல்லி இந்த ஹவிஸ் உணவு யாக குண்டத்தில் போடுறாங்களோ இது சரியாக அந்தந்த தேவருக்கு போய் சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பிருகு மகரிஷி அப்புறம் அவர் கூட சேர்ந்து வேறு சில மகரிஷிகளும் சிவபெருமான் வந்தப்ப நல்லா பாடல் பாடி வேத மந்திரங்கள் ஓதி வழிபட்டவங்க இப்போ தக்ஷன் சாபம் கொடுத்ததை பார்த்து சிவபெருமானை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். யாருக்கு சாபம் கொடுக்கறது? சிவபெருமானை இப்படி தகாத வார்த்தையில பேசினா நந்தி தேவரால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? நந்தி தேவர் கோபத்தில் தக்ஷனை பார்த்து, அழகான உன்னுடைய முகம் மாறி அவலட்சணமான ஆட்டின் தலை தோன்றட்டும், சிவபெருமானை நினைத்தாலே அமங்கலமான விஷயங்கள்லாம் நீங்கி செழிப்பு உண்டாகும். முட்டாளே, நீயும் சிவபெருமானையே கண்டித்த அந்த அந்தணர்களும்
அறிவு மழுங்கி தீய நடத்தை கொண்டவர்கள் ஆவார்கள் அப்படின்னு நந்திதேவர் தக்ஷனுக்கும் சிவபெருமானை கண்டித்த அந்த முனிவர்களுக்கும் சாபம் போட்டார். அதுவரை நடந்ததை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் நந்திதேவரை பார்த்து, இப்போ நடக்க இருக்கும் வேள்வியும் நான் தான், இதனால் அடையப்படும் பலனும் நான் தான். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் உயிரற்ற வஸ்துக்களுக்கும் ஆதாரமும் நான் தான். என்னை யாரும் சபிக்க முடியாது, எந்த சாபமும் என்னை தீண்டாது. அதனால உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படாதீங்க அப்படின்னு சிவபெருமான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நந்திதேவர் சாந்தமடைகிறாரு. அதன் பின் சிவபெருமான் ஆனந்தமா சிவகணங்களோட சேர்ந்து கைலைக்கு திரும்பிடுறாரு. ஆனா தக்ஷனுடைய பொறாமை மட்டும் அடங்கவே இல்லை. சிவபெருமானை எப்படியாவது அவமானப்படுத்த வேணும் அப்படின்னு தக்ஷன் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய யாகத்தை கணக்காலா அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சாரு. அனைத்து தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் பிரம்மாவுக்கும் பெருமாளுக்கும் அழைப்பு விடுத்த தட்சன் சிவபெருமானுக்கு வேணும்னே அழைப்பு விடுக்கல. சித்தர்களும் முனிவர்களும் ஆயிரக்கணக்கில் அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டாங்களாம். அவர்களில் ததீட்சி முனிவர் யாகத்திற்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சுற்றியும் பார்த்துருக்காரு. அவருக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா சிவபெருமானை காணலை. கோபத்தில் எந்திரிச்சு அனைவரும் கேட்கிற மாதிரி மிக சத்தமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ரிஷிகள், சித்தர்கள், அஷ்டத்துக்கு பாலகர்கள்னு எல்லாரும் வந்திருக்கோம். ஆனால் சிவபெருமான் மட்டும் இங்கே வரலையே. சிவபெருமான் இல்லாமல் இந்த யாகம் எப்படி முழுமை பெறும்? இந்த யாகம் நிறைவடைந்தாலும் இந்த யாகத்தில் உண்டான பலனை கொடுப்பவன் அவனே. யாருடைய திருநாமத்தை சொன்னாலே பாவம் நீங்கி புண்ணியம் சேருமோ அவரை நீ கண்டிப்பாக அழைத்து வர வேண்டும் தக்ஷா. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். சிவபெருமான் இங்கே இல்லை அப்படின்னா இந்த யாகம் பூர்த்தியாகாது. இந்த யாகம் செய்ததுனால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. ததீட்சி முனிவர் எவ்வளவு சொல்லியும் தட்சன் கேட்கல. தேவர்களும் ரிஷிகளும் யாராக இருந்தாலும் சிவபெருமானுக்கு ஆதரவாக இருந்தால் அவர்கள் இந்த யாகத்தை புறக்கணித்து இதிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு பகிரங்கமா எல்லோரும் கேட்குற மாதிரி ததீட்சி முனிவர் சொல்ல, அங்கிருந்து பல ரிஷிகளும் தேவர்களுமே வெளியேறியிருக்காங்க. தட்சன் யாகசாலையில இப்படியான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கந்தமாதன மலையில சதிதேவி தன்னுடைய தோழிகளோட ரொம்ப ஆனந்தமா இருக்கும்போது வானத்துல தேவர்களும் பல முனிவர்களும் ஆகாய மார்க்கமா போறத பாக்குறாங்க. அவங்க கூட சேர்ந்து சந்திர பகவானும் தன்னுடைய ஆசை மனைவியான ரோஹிணியை அழைச்சிட்டு போறாரு. இதை பார்த்து சதிதேவிக்கு ஒன்றும் புரியல. தன்னுடைய நெருங்கிய தோழியான விஜயாவை அழைத்து, என்ன விஷயம், பெரும் தவசிகளும் தேவர்களும் ஆகாய மார்க்கமா போறாங்களேன்னு கேட்க, உடனடியா சதிதேவியின் தோழி சந்திரனை வழிமறைச்சு, எங்க போறீங்க சந்திரதேவனேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் ரொம்ப மரியாதையா தட்சன் யாகம் செய்யும் விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இதை கேட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு. சதிதேவி கிட்ட இந்த விஷயத்தை சொன்னதும், பிரஜாபதி தட்சனின் மகள் நான், யாகத்திற்காக எல்லோரையும் அழைத்த என்னுடைய தந்தை என்னையும் என் கணவரையும் அழைக்காதது ஏன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம். சிவபெருமான் கிட்ட போய், என்னுடைய தகப்பனார் பெரும் யாகம் செய்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அங்கே பெரும் முனிவர்களும் சித்தர்களும் தேவர்களும்னு எல்லாருமே வந்திருப்பாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சதிதேவி சிவபெருமானை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் சிவபெருமான் மறுத்துட்டார். உன்னுடைய தகப்பனார் என்னை அவருடைய எதிரியாக பார்க்குறாரு. உன்னுடைய தந்தையாக இருந்தாலும் யாகத்திற்கு உன்னையோ என்னையோ அழைத்திருந்தால் மட்டும்தான் நாம் அந்த யாகத்துக்கு போகணும். நம்மை வெறுப்பவர்களோட இருப்பு இடத்திற்கு போவது நமக்கு என்னைக்குமே அவமானத்தை தான் கொடுக்கும். அதனால நீ யாகத்துக்கு போக வேணாம் அப்படின்னு சதிதேவியா சிவபெருமான் தடுக்கிறாரு. ஆனால் சதிதேவிக்கு என்னன்னா, நம்ம வீட்டில் நடக்கிற யாகம், நம்ம அப்பா செய்கின்ற யாகம், தேவாதி தேவனான சிவபெருமான அப்பா வெறுக்கிறது ஏன்? இதை நம்ம அவர்கிட்ட கேட்கணும், அந்த யாகத்திலையும் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சதிதேவிக்கு ரொம்ப விருப்பம். இதை புரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் சதிதேவி தட்சனுடைய யாகத்தில் போய் கலந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. நந்திதேவரும் 60,000 சிவகணங்களோட நல்லா அலங்கரிக்கப்பட்ட காளமாடு மேலே ஏறி சதிதேவி தட்சன் இருக்கும் இடத்திற்கு போயிருக்காங்க. அங்கே போனால் நுழைவாயிலேயே சிவகணங்களை எல்லாம் தடுத்து நிறுத்திட்டு சதிதேவியை மட்டும் உள்ள அனுமதிச்சிருக்காங்க. யாகத்திற்கு அனைத்து உலகங்களில் இருந்தும் தேவதைகளும் தெய்வங்களும் சப்த ரிஷிகளும் தேவர்களும்னு எல்லாருமே அந்த யாகத்துக்கு வந்திருக்காங்க. ஆசிக்னின்னு அழைக்கப்படும் அவருடைய தாயாரும்
சதி தேவியோட சகோதரிகளும் மட்டும்தான் அவரை வந்து வரவேற்றாங்க. அங்கிருந்த மற்ற பெரியவங்க யாருமே சதி தேவியை கண்டுக்கவே இல்லை. பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருந்துட்டாங்க. யாகம் நடக்கும் மண்டபத்துக்கு போய் பார்த்தா அங்கேயும் முனிவர்களோ தேவர்களோ யாருமே சதி தேவியை கண்டுக்கல. அவங்க கிட்ட பேசவும் இல்லை. எல்லாருமே ரொம்ப அமைதியாகவே இருந்திருக்காங்க. தக்ஷனுக்கு சதி தேவி வந்தது தெரிஞ்சாலும் ஒரு வார்த்தை எதுவுமே பேசலை. அப்போதான் சிவபெருமான் சொன்னது சதி தேவி வந்து நினச்சி பார்க்குறாங்க. இங்கே வந்து நம்மளை வரவேணான்னு சொன்னார், இப்போ நாம் இப்படி அவமானப்பட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் அதை எதுவுமே வெளிக்காட்டிக்காமல் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்திருக்காங்க. யாகத்தில் நடக்கும் விஷயங்களை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்போது இந்த ஆகுதி கொடுக்கும் சமயம் வந்தது. அனைத்து தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் ஆகுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் சிவபெருமானுக்கு மட்டும் அது வந்து நிராகரிக்கப்பட்டது. இதை சதி தேவியால் ஏற்றுக்கவே முடியல. உலகங்களை படைப்பதும் அவற்றை நிர்வகிப்பதும் சிவபெருமானே. தேவர்களுக்கே ஏன் தெய்வத்துக்கே தெய்வம் அவர். அப்படி இருக்கும்போது சிவபெருமானுக்கு மட்டும் எப்படி இந்த யாகத்தில் ஆகுதி கொடுக்கறது வந்து நிராகரிக்கப்படலாம் அப்படின்னு சதி தேவி ரொம்ப கோபமாக அத்தனை பேர் நிறைஞ்சிருந்த அந்த சபையில் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் 12 ஆதித்யர்களில் ஒருத்தரான பூசன் அப்படிங்கிற தேவன் சதி தேவியை பார்த்து ஏளனமாக சிரிச்சாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரஜாபதியான பிருகு மகரிஷி சதி தேவியோட வேதனையை புரிஞ்சுக்காம அவங்கள பார்த்து விளையாட்டா தன்னுடைய மீசையையும் தாடியையும் நீவி விட்டுக்கிட்டு இருந்தாராம். மிகுந்த வேதனையும் கோபத்துடனும் தன்னுடைய தந்தையான தட்சனை பார்த்து, அனைத்திற்கும் அதிபதியான சிவபெருமான் மீது நீ தீய எண்ணங்களை வளர்த்து கொள்வது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சிவபெருமான் மண்டை ஓட்டையை கையில் வைத்திருக்கிறார். அவர் இடுகாட்டில் எப்போதும் இருக்கிறார். அவரை சுற்றி பிசாசுகளும் பேய்களும் பூதங்களும் இருக்கிறதா சொல்றீங்களே. தெய்வங்களும் தேவர்களும் அவங்களுடைய தலையில சிவபெருமானோட பாத தூசியை தாங்குறாங்க. இதை நீங்க மறந்துட்டீங்களா? இதுவே நிரந்தர உண்மை. நான் உங்களுக்கு மகளாக பிறந்ததுனால இயற்கையாகவே என்னுடைய பெயர் தாட்சாயினி அப்படின்னு வந்துருச்சு. இது எனக்கு வருத்தமாக இருக்குது. துர்புத்தி கொண்டவனிடத்திலும் தீய செயல்கள் செய்பவனிடத்திலும் விவேகம் உள்ளவர்கள் சேர்ந்திருக்க மாட்டாங்க. உன் மூலமாக கிடைத்த இந்த உடம்பை பிணமாக தூக்கி எறிந்து நான் மகிழ்ந்து கொள்வேன். முனிவர்களே தேவர்களே, நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேளுங்க. உங்களுடைய செயல் எல்லா வகையிலுமே முறையற்றது. நீங்கள் தீய எண்ணம் கொண்டவர்களாயிட்டீங்க அப்படின்னு சதி தேவி தன்னுடைய உயிரை வெறுத்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க பேசுறத கேட்கறதுக்கு அங்கிருந்த யாருக்குமே விருப்பம் இல்லை. இப்போ நமக்கு யாரோ ஒருத்தர் பேசும்போது அதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நாம் அங்கிட்டு பார்ப்போம் இங்கிட்டு பார்ப்போம், கை காலை நீட்டிக்கிட்டு இருப்போம், முகம் சுழிப்போம், இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? இது போலவே அங்கிருந்த பல பேரும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. தட்சனும் ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி அழுது புலம்புவது தன்னுடைய மகள் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல், நீ இப்படி அழுது புலம்புவதால் உனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. நான் உன்னை அழைக்கல, சிவனையும் அழைக்கல, அப்புறம் எதுக்கு நீ இந்த யாகத்துக்கு வந்த? உன்னுடைய கணவன் அமங்கலமானவன். பிரம்மாவோட தூண்டுதலின் பேரில் தான் நான் உன்னை சிவபெருமானுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து பெரும் பாவி ஆகிட்டேன். இங்கே இருக்கிறது என்றால் இரு, இல்லாவிட்டால் உன் இருப்பிடத்திற்கு திரும்பிப்போ அப்படின்னு தட்சன் முகத்தில் அரைஞ்ச மாதிரி சொல்ல, இப்படி இத்தனை பேர் இருக்கும்போது என்னுடைய தந்தையே என்னை அவமானப்படுத்திட்டாரே அப்படின்னு சதி தேவி உயிரை விட முடிவெடுத்திருக்காங்க. சபையோரை பார்த்தபடியே சிறிது நேரம் அமைதியாக இருந்துட்டு வடக்கு நோக்கி உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்சமாக தீர்த்தம் குடிச்சிட்டு தன்னுடைய உடலை முழுவதுமாக துணியால் மூடிக்கிட்டாங்களாம். கண்ணை மூடிக்கிட்டு சிவபெருமானோட திருப்பாதத்தை மட்டுமே நினச்சாங்களாம். பின்னர் யோக மயக்கத்தில் ஆழ்ந்திருக்காங்க. முகத்தை நிலையாக நிறுத்தி பிராணன் அப்புறம் அபானன் அப்படிங்கிற 2 வாயுக்களை சமநிலைப்படுத்தி, அதற்கப்புறம் உதானன் அப்படிங்கிற வாயுவை அதான் குண்டலினி சக்தி, அதை ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் உயர்த்திருக்காங்க. அதாவது நெற்றி போட்டு வரைக்கும். அங்கே தன்னுடைய குண்டலினி சக்தியை சிறிது நேரம் நிலைநிறுத்தி தட்சன் மேல் உள்ள கோபத்தினால தன்னுடைய உடலை யோகத்தியால் எரிச்சிடணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. வேறு எதை பற்றியும் நினைக்காம சிவபெருமானை மட்டுமே நினச்சி தன்னுடைய முடிவை செயல்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய யோக ஆற்றலின் சூட்டால் அவங்களுடைய உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு பற்றி கொள்ள ஆரம்பித்ததான். அப்படியே அவங்களுடைய உடம்பை முழுவதுமாக சூழ்ந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்ததான்.
சதிதேவியின் உயிர் சிவபெருமானோட திருப்பாதங்களிலே தஞ்சம் அடைஞ்சது. தேவர்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. அங்கிருந்த பெண்கள் எல்லாம் பயங்கரமாக சத்தம் போட்டு ஓலமிட்டு அழுதுருக்காங்க. காளை கொடி ஏந்திய தெய்வத்தின் உன்னதமான காதலியான சதிதேவி மனம் முடிஞ்சிட்டா. அவளுக்கு உரிய மரியாதையை கொடுக்கப்பட்டிருக்கணும். பிரம்மாவின் மகனான தக்ஷன் புனிதமற்ற இந்த தவறான செயலை செஞ்சிருக்கான். தன்னுடைய சொந்த மகள் இத்தனை பேர் முன்னாடி நின்று அழுது புலம்பினாலும் இவருடைய மனம் கரையவே இல்லை. நிச்சயமா உலகம் முழுவதும் இவர் இழிவுபடுத்தப்படுவார். இன்னும் அப்படி இப்படின்னு தக்ஷனை திட்டி தலையில அடிச்சுட்டு அழுதுருக்காங்க. அந்த இடத்துல பயங்கரமா அலறல் சத்தம் கேட்குது. எல்லோரும் ஓடுறாங்க. ரொம்ப பரபரப்பா இருக்கு. 60,000 சிவபெருமானோட சேனைகளும் சதிதேவிக்காக காத்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை. அப்புறம்தான் சதிதேவி தன்னைத்தானே நெருப்புக்கு இரையாக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே சிவபெருமானோட அந்த சக்தி வாய்ந்த சேவகர்கள் தங்களுடைய கூர்மையான ஆயுதத்தை மேல் நோக்கி உயர்த்தி வானத்தையே கிழிக்கும் அளவுக்கு சோகத்தில் கதறியிருக்காங்க. சதிதேவிக்கு காவலா வந்தோமே, ஆனால் நம்மளால் அவங்கள காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அவங்க வச்சிருந்த கூர்மையான ஆயுதங்களால் பல பேர் அவங்களுடைய கைகளையும் தலைகளையும் வெட்டிக்கிட்டாங்களாம். இப்படியே 20,000 சிவகணங்கள் தங்களுடைய உயிரை விட்டுருக்காங்க. மீதி உயிரோடு இருந்தவங்க தங்களுடைய ஆயுதங்களை தூக்கிட்டு சிவபெருமானோட நாமத்தை சத்தமாக சொல்லிட்டு தக்ஷனை கொல்றதுக்கு சீறி பாஞ்சிருக்காங்க. வழியில் யார் வந்தாலுமே அவங்கள துவம்சம் பண்ணிட்டு தக்ஷனை தேடி ஓடி இருக்காங்க. இதை பார்த்த பிருகு மகரிஷி தக்ஷனை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு யஜுர்வேத மந்திரங்களை சொல்லி யாக குண்டத்தில் காணிக்கைகளை ஊற்றினாராம். அதிலிருந்து ஆயிரக்கணக்கான சக்தி வாய்ந்த அசுரர்கள் தோன்றினார்களாம். அந்த அசுரர்கள் கோபத்தால் தட்சனை கொள்ள வந்த சிவகணங்களை தடுத்து நிறுத்தி சண்டை போட்டு சிவபெருமானோட சக்தி வாய்ந்த அந்த சேவகர்களை கொன்னு இருக்காங்க. வேற வழி இல்லாமல் எப்படியாவது இந்த விஷயத்தை சிவன்கிட்ட சொல்லி ஆகணுமே, அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு மீதி உயிரோடு இருந்தவங்க எல்லாம் வேற வழி இல்லாமல் பின்வாங்கிட்டாங்க. யாகத்துக்கு ஏதும் பங்கம் வந்துடுமோ சிவகணங்கள்னால அப்படின்னு பயந்துட்டு இருந்த தேவர்கள் எல்லாம் சிவகணங்கள் பின்வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியே வந்துச்சான். மிகுந்த உற்சாகமாக ஆரவாரத்தோட சதிதேவியோட போன அந்த சிவகணங்கள் நந்தி தேவருடன் சேர்ந்து மிகுந்த துக்கத்தோட கைலைக்கு திரும்பியிருக்காங்க. உயிரோடு இருந்த சிவகணங்கள் சிவபெருமான் கிட்ட நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்போ சரியா நாரதரும் கைலாயத்துக்கு வந்திருக்காரு. அவரும் தக்ஷன் யாகசாலையில சதிதேவிக்கு நடந்த அவமானம், எப்படி அவங்க உயிர் விட்டாங்க எல்லாத்தையுமே சிவபெருமான் கிட்ட சொல்றாரு. எப்பொழுதும் இருக்கும் சாந்தமான முகம் உக்கிரமாக மாறியது. உலகங்களையே அழிப்பவரான சிவபெருமான் தன்னுடைய பிசுபிசுப்பான அந்த ஜடாமுடியின் ஒரு கொத்தை பிடுங்கி அதை கொண்டு ஓங்கி தரையில் அடிச்சாராம். அடிச்ச வேகத்துல பெருத்த சப்தத்துடன் அந்த ஜடாமுடி 2 துண்டு ஆச்சான். முதல் துண்டிலிருந்து 1000 கைகளுடன் நல்லா பெருத்த தேகத்தோட வீரபத்ரர் தோன்றினாராம். சிவபெருமானுடைய கோபத்தினால் தோன்றிய வீரபத்ரர் இந்த உலகத்தையே அழிக்க பிரளய காலத்தில் தோன்றும் மகா அக்னியை போல இருந்தாராம். மிகுந்த கோபத்தில் இருந்த சிவபெருமான் அவர் விட்ட உக்கிரமான மூச்சிலிருந்து 100 விதமான ஜுரங்கள் வெளிப்பட்டனவாம். அந்த ஜடாமுடியோட இன்னொரு பாதியில இருந்து ஆயிரக்கணக்கான பூதங்களும் பிசாசுகளும் சூழ காளி தேவி வெளிவந்தாங்களாம். வீரபத்ர சுவாமி சிவனை பார்த்து 2 கைகளையும் கூப்பி, சூரியனையும் சந்திரனையும் கண்களாக கொண்ட அழகிய தோற்றமுடைய ஈசனே, நான் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாராம். கடலை அரை நொடியில் வற்ற செய்யணுமா, இல்லை மலைகளை பிளந்து மண்ணோடு மண்ணாக்கணுமா, இல்லை இந்த பிரபஞ்சத்தை எதுவும் அழிக்கணுமா, உங்களுடைய விருப்பம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவபெருமானே, உங்களுடைய அருளால எனக்கு முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. வீரத்தில் எனக்கு இணையானவன் இன்னும் பிறக்கவும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. நீங்கள் என்னை எங்கே அனுப்பினாலும் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நான் சீக்கிரமாக செஞ்சு உங்களுடைய கருணையை நான் பெறுவேன். வீரபத்ரர் இப்படி சொல்கிறது கேட்ட சிவபெருமான் அவரை ஆசீர்வாதம் செஞ்சு, என் வார்த்தைகளை கவனமாக கேளுங்க, நீங்கள் அவற்றை விரைவாக நிறைவேற்ற வேண்டும். பிரம்மாவின் துர்மார்க்க மகனான தட்சன் ஒரு யாகம் செய்ய ஏற்பாடு செய்திருக்காரு. அவர் எனக்கு மிகவும் விரோதமானவர். அவர் இப்போது ஞானமற்றவராகவும் ஆணவம் உள்ளவராகவும் இருக்கிறாரு.
கணங்களில் சிறந்தவரே, துணையாக அனைத்து கணங்களையும் அழைத்து போங்க. அந்த யாகத்தை அழிச்சிட்டு விரைவாக நம் இருப்பிடத்திற்கு திரும்புங்கள். தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் அல்லது மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களையும் விரைவாக சாம்பலாக்குங்க. இந்திரன், யமன் யாராக இருந்தாலும் சரி, அவங்களையும் தரையில் வீழ்த்துங்க. என்னுடைய கட்டளைகளை மீறி பல ஆணவக்காரர்கள் அங்கேயே தங்கியிருக்காங்க. அவங்களும் என்னுடைய எதிரி தான். அதனால அவங்களையும் தொடர்ந்து கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் தூக்கி எறிங்க. அந்த யாகத்தில் அவங்களுடைய மனைவிகளுடனும் அனைத்து பொருட்களுடனும் சாம்பலாக்கிய பிறகே விரைவாக நம்ம இடத்துக்கு திரும்புங்க அப்படின்னு சிவபெருமான் வீரபத்திரருக்கு கட்டளையிட்டிருக்காரு. ரொம்ப மரியாதையா சிவபெருமான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட வீரபத்திரர் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சு சிவனின் கட்டளையை ஏற்று சிவனை வணங்கிட்டு தக்ஷன் யாகத்தை நிர்மூலமாக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான சிவகணங்களுடன் வீரபத்திரர் தக்ஷன் யாகம் செய்யும் அந்த இடத்துக்கு வேகமா போயிருக்காரு. பயங்கரமான தோற்றம் கொண்ட வீரபத்திரர் சிவபெருமான போலவே உடை அம்சங்கள் மற்றும் அலங்காரங்களை எல்லாம் செஞ்சுட்டு 10,000 சிங்கங்கள் இழுக்கும் தேரிலேறி கம்பீரமாக அந்த யாகம் நடக்கும் இடத்துக்கு போனாராம். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, வீரபத்திரர் அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி மகாகாளி, காத்யாயனி, ஈசானி, சாமுண்டா, முண்டமர்த்தினி, லாகினி, சாகினி அப்படின்னு இத்தனை தேவதைகளையும் பூதங்கள், பிரம்மராட்சசர்கள், பைரவர்கள் மற்றும் சேத்திரபாலர்கள் இவங்க எல்லாருமே தன்னுடைய படையில் சேர்த்துக்கிட்டு தட்சன் யாகத்தை நிர்மூலமாக்குறதுக்கு விரைவாக போயிருக்காங்க. இதே போல் 64 தேவதைகள் 64 குழுக்களாக 1000 சிவகணங்களுக்கு தலைமையை தாங்கி தட்சன் யாகத்தை அழிக்க போனாங்களாம். வீரபத்திரர் இங்கிருந்து கிளம்பின உடனே அங்கே யாகம் நடக்கும் இடத்துல அங்கே இருக்கிற எல்லோருக்குமே கெட்ட சகுனங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தட்சனுடைய இடது கண், இடது கை, இடது தொடை துடிச்சுதான். அங்கிருந்த அறைகள் எல்லாம் அழுக்காகவும் இருட்டாகவும் மாறிச்சான். சூரியன் புள்ளிகள் நிறைந்ததாகவும் பயங்கரமாகவும் தெரிஞ்சுதான். சூரியனை சுற்றிலும் நிறைய வட்டங்கள் தெரிஞ்சுதான். யாகம் நடக்கும் இடத்திற்கு மேல நிறைய பிணந்தின்னி கலகுகள் பறந்துதான். அப்புறம் யாகம் நடந்த இடத்துல ஒரு பூகம்பமும் ஏற்பட்டிருக்கு. தட்சனுக்கு பயம் வந்துருச்சு. பிரம்மதேவர்கிட்ட தீங்கு எதுவும் ஏற்படுமா அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட கேட்டிருக்காரு. அதுக்கு பிரம்மதேவர், வறுமை, மரணம், பயம் இது மூன்றும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்களை நிராகரிச்சுட்டு தகுதியற்றவர்களை கௌரவிக்கும் போது ஏற்படும். எருது கொடியுடன் கூடிய தெய்வம் எல்லா முயற்சிகளாலும் மதிக்கப்பட்டு வணங்கப்பட வேண்டும். சிவபெருமான் இங்கு அவமதிக்கப்பட்டதால் நமக்கு ஒரு பெரிய பயங்கரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காளி தேவி அவங்களுடைய யோகினி படையுடன் யாகம் நடக்கும் இடத்துல நுழைஞ்சிருக்காங்க. அழிவை ஏற்படுத்தும் அந்த பெரிய படையை பார்த்ததுமே தேவர்களும் மற்றவர்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. தங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கணுமே அப்படின்னு எல்லோருமே பதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. யாகத்தை செய்பவர் பாதுகாக்கப்படணும்ல, அதனால தக்ஷனை பாதுகாப்பதற்காக பிருகு மகரிஷி மந்திரங்கள் சொல்லி தக்ஷனுக்கு பாதுகாப்பு கவசம் போட்டாராம். அப்படியே அந்த இடத்துக்கு வீரபத்திரரும் வந்துட்டாரு. அங்க பெருமாள் இருந்ததை பார்த்து பெருமாளை கைகூப்பி, நீங்களும் இந்த துஷ்டன் தக்ஷனுக்கு ஆதரவா, தக்ஷன் சதிதேவிக்கு செய்த கொடுமை தெரியும் தானே அப்படின்னு பெருமகள்கிட்ட கேட்க, தக்ஷன் என்னுடைய பக்தன், சடங்குகள் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவனாக இருந்தான். ஆனால் உண்மையான நிலையை அவன் அறியவில்லை. என்னை பலமுறை அவனுடைய யாகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டான். சிவபெருமானை போலவே நானும் என் பக்தர்களுக்கு கீழ்ப்படிந்தவன். அதனாலே நான் யாகத்துக்கு வந்தேன். நீங்கள் பின்வாங்க வேண்டாம். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என் மேலே தாக்குதல் நடத்துங்க. என்னுடைய மனம் திருப்தியானதுக்கு அப்புறம் நான் என்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விடுவேன் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்காரு. வீரபத்திரருக்கும் பெருமாளுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கு. பெருமாளுக்கும் வீரபத்திரருக்கும் கடுமையான சண்டை நடந்திருக்கு. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெருமாள் சுதர்சன சக்கரத்தை வீரபத்திரர் மேலே ஏவும் போது தன்னை நோக்கி வந்த சக்கரத்தை எதிர்க்காம சுதர்சனருக்கு மரியாதை கொடுத்து கைகளை கூப்பி சக்கரத்தை முழுங்க பார்த்துருக்காரு. உடனே பெருமாள் வீரபத்திரரோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சு சுதர்சன சக்கரத்தை வெளியெடுத்துட்டாராம். வீரபத்ரரோட இந்த பராக்கிரமத்தை பார்த்து பெருமாளை வியந்து பாராட்டி தன்னுடைய இருப்பிடத்திற்கு போயிட்டாராம். காளி தேவி கூட வந்த யோகினிகள் எல்லாம்
தன்னை எதிர்த்து வந்த அத்தனை தேவர்களையுமே அடித்து அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சாங்களாம். இன்னொரு பக்கம் வீரபத்திரர் மற்ற பிரஜாபதிகள் பெரும் முனிவர்களான அரிஷ்டநேமி, தத்தர், ஆங்கிரசர் இந்த மாதிரியான மகா முனிவர்களோட தலையில உதைச்சாராம். அது மட்டும் இல்லாம அங்கிருந்த தேவர்களின் மனைவிகளை எல்லாம் பெண்கள் அப்படின்னு கூட பார்க்காம அவருடைய விரல் நகத்தை வச்சு அவங்களுடைய மூக்கறுத்தாராம். தக்ஷன் சிவனை சபித்த போது அங்கே பற்களை காட்டி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்த பூசன் அப்படிங்கிற ஆதித்யரை ஓங்கி அரைஞ்சாராம். அடித்த வேகத்தில் அவருடைய அத்தனை பற்களும் உதிர்ந்து விழுந்துதான். விளையாட்டாக சதிதேவியை பார்த்து தன்னுடைய மீசையையும் தாடியையும் நீவி விட்டுட்டு இருந்த பிருகு மகரிஷியை மார்பில் உதைத்து அவருடைய மீசையையும் தாடியையும் கையாலேயே பிச்சு எடுத்துட்டாராம். கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு போல அடக்க முடியாத கோபத்தினால வீரபத்திரர் அந்த யாகசாலையவே மயான பூமி ஆக்கிட்டாரு. தக்ஷனோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணும்போது வீரபத்திரரால் பறிக்க முடியலையாம். ஏன்னா பிருகு மகரிஷி தக்ஷனுடைய பாதுகாப்புக்காக போடப்பட்ட அந்த மந்திர கவசத்தை வீரபத்திரனால உடைக்க முடியல. அந்த சமயத்துல சிவபெருமானே அங்க வந்துட்டாரு. கோபத்தால் தன்னுடைய சிவதனுசை வச்சு அந்த இடத்துலயே பெரிய சேதத்தை உண்டாக்கிட்டாரு. ஆணவத்தால் தடமாறி போன தக்ஷனின் தலையை சிவபெருமானே கொய்தாரு. தக்ஷன் பிரம்மாவோட மகன் இல்லையா, ஆகையால் சிவபெருமானை பலவிதமா போற்றி தக்ஷனுக்கு இரக்கம் காட்ட சொல்லி கேட்க தக்ஷனை மீண்டும் உயிர்ப்பித்து ஆரம்பத்துல நந்தி தக்ஷனுக்கு சாபம் கொடுத்ததை நிறைவேற்ற தக்ஷனுக்கு ஆட்டோட தலையை வைக்கப்பட்டது. பிருகு மகரிஷிக்கு ஆட்டின் தாடி வைக்கப்பட்டதாம். இறுதியாக கரிக்கட்டையாக இருந்த சதிதேவியை கட்டுப்பிடிச்சு அவங்க முகம், கழுத்து, மார்பகம், வயிறு பகுதி எல்லாத்துலேயுமே கதறி அழுதுகிட்டே ஆசை தீர முத்தம் கொடுத்துட்டு அவங்களுடைய உடம்பு தூக்கிட்டு காடு மலை என நடையாக நடந்தாராம் சிவபெருமான். தன்னுடைய காதல் மனைவியை இழந்த சோகத்தில் ருத்ர தாண்டவம் ஆடி சதிதேவியின் உடம்பை வைத்து சுற்ற 8 திக்கிலும் அழிவு உண்டாக ஆரம்பிச்சிருக்கு. உலகின் நன்மைக்காக மிக வேகமாக பெருமாள் சுதர்சனம் சக்கரம் வைத்து அந்த தேகத்தை பல துண்டுகளாக்கினாராம். சிவபெருமான் சுற்றிய வேகத்துல சதிதேவியின் தேகத்தின் பாகங்கள் எல்லாம் பல இடங்கள்ல போய் விழுததா. அதுதான் நாம் இப்போ சக்தி பீடங்கள்னு சொல்றோம். ஜனக மகாராஜாவோட மூதாதியர்கள் வந்து யாகம் செஞ்சு அந்த யாகத்தின் பலனா சிவபெருமான் கிட்ட அவர் தக்ஷனின் யாகத்தை அழிக்க பயன்படுத்திய அந்த தனுசை வந்து கேட்டாங்களாம். அதிலிருந்து வழி வழியா அந்த தனுசு வந்து பாதுகாக்கப்பட்டும் பூஜை செய்யப்பட்டும் வந்திருக்கு. அந்த தனுசை தான் ஸ்ரீராமர் 2 துண்டுகளாக உடைக்க சீதாராமர் திருமணம் நடைபெற்றது. சதிதேவியை இழந்த பின் சிவபெருமான் கங்கை கரையில புன்னை மரத்து அடியில அசைவற்று மிக கடுமையான தியானத்தில் இருந்திருக்காரு. யாருக்குமே சிவபெருமான் அடுத்தியப்போ கண் விழிப்பாரு அப்படின்னே தெரியாது. இதையே சாதகமாக வச்சுட்டு தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் பிரம்மதேவர்கிட்ட சிவபெருமானோட மகனால தான் தனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு வரம் கேட்டிருக்கான். சிவபெருமான் வேற தியானத்தில் இருந்தாரா, இந்த வரத்தின் பலத்தால் தேவர்களை படாத பாடுபடுத்தியிருக்கான். அவனோட எண்ணமெல்லாம் சிவபெருமான் தியானத்திலேயே தான் இருப்பார், அவருக்கு மனைவி கிடையாது, அதனால் சிவபெருமானுக்கு புத்திரர்கள் ஏதுமில்லை அப்படிங்கிற தைரியத்தில் இந்த வரம் கேட்டிருக்கான். இந்த தாரகாசுரனை தட்டி தூக்குறதுக்கே அவதாரம் செஞ்ச ஆறுமுக வேலவனோட அவதார கதை அடுத்த பதிவில். ஸோ இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓம் நம சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.